மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னான் கீதையிலே கண்ணன். மார்கழி மாதம் உயர்வானது. ஏன்னா தமிழ் வேதங்கள், திராவிட வேதங்கள்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே ஆண்டாளை கொண்டாடி அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரை, இந்த சிறுங்கந்த பெருமாளை அங்கே அடைந்தார். அப்போது அப்படி அந்த மார்கழி மாதத்துக்கு விசேஷம். புரட்டாசி மாதத்திலே நாம் கொண்டாடுகின்ற அஷ்டலட்சுமி என்று சொல்லுவோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, தைரியலட்சுமி, குபேரலட்சுமி சொல்லுவோம். சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியானவள் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி ஆனவள் நித்தியஸ்ரீ, நித்திய மங்களம் என்று சொல்லுவோம். எல்லோருக்கும் எல்லா நாளும் மங்களத்தோடு நம்ம நாள் நகர வேண்டும். அந்த மங்களங்களை கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த நவராத்திரி உற்சவம், இந்த புரட்டாசி மாதத்திலே. அடுத்தது ஒரு சுய கட்டுப்பாடு என்று சொல்லுவோம், விரதம் என்று சொல்லுவோம். விரதம் இது 12 மாதத்தில் 11 மாதம் ஒரு எந்த விரதமும் கொண்டாடலைனா கூட இந்த மாதத்தில் புரட்டாசி சனிக்கிழமை மேலே கலவு வேங்கட நாயக்கான்னு சொல்லுவார். இந்த கலியுகத்திலே வேங்கடநாயகன் என்று சொல்லக்கூடிய சிறுமலை திருவேங்கடமுடையான் தான் 2வது விதேசமாக கொண்டாடப்படுது. அகிலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பாம் நிகரில் புகழாய் உலகமூன் உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே உன் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று சொல்வார். அந்த திருவேங்கடமுடையான் தான் இந்த கலியுகத்திலே பிரத்யட்சமான தெய்வம் என்று கொண்டாடுகின்றோம். 2வது விதேசம். அந்த திருவேங்கடமுடையானுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய பெரிய உற்சவம் நடக்கும். அது இந்த புரட்டாசி மாதத்திலே. அடுத்தது பித்ருக்கள் என்று சொல்லுவோம். நம்முடைய மூதாதையர் வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. ஏன்னா நம்ம கிடைக்கக்கூடிய சுகங்கள்னு பார்த்தாங்கன்னா எந்தை தந்தை, தந்தை தன்மூத்தப்பன், ஏழ்படிகார் தொடங்கின்னு சொல்லுவாள். அப்போது நம்ம பெரியவாளுக்கு ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்கிறதுக்கு பேர் பித்ருன்னு சொல்லுவோம். அந்த பித்ருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்கறது தான் இந்த மகாலயபக்ஷ அமாவாசையெல்லாம். இந்த 15 நாள் விரதம் இருந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பித்ருக்களுக்கு அவளுக்கு சாந்தி பண்ணுற மாதிரியும் அவளுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க மாதிரி இருந்து ஒரு நதி தீரத்தில் இருந்து அவளுக்கு பண்ணுறதுலாம் இந்த மாதம் தான். ஸோ தேவக்கடன், பித்ருக்கடன், நவராத்திரி, விஜயதசமி, இப்படி பல உற்சவங்கள் ஒரே மாதத்தில் நடப்பது என்பது இந்த புரட்டாசி மாதம்தான். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம ஆச்சாரியன் வள்ளல் தேசிகன் சொல்லுவோம், மகா தேசிகனுடைய அவதார உற்சவமும் இந்த உற்சவத்தில் நடக்கும். எல்லா திவ்யதேசத்திலையும் பிரம்மோற்சவம் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து நம் கட்டுப்பாடாக இருந்து அந்த பகவானை முழுமையாக நினைத்து அவர் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று சொல்லுவோம். நம்முடைய வாயினால் பேசுவதும் மனத்தினால் சிந்திப்பதும் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் கொடுக்கும்.